10 லட்சம் கடன் இந்த கோவிலுக்கு வந்தனால எனக்கு அது அடைஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தது, முழுமையாக குணம் அடைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது, தீராத நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க, எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். என்னோட 10 லட்சம் கடன் எப்படி அடைஞ்சிது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், நான் சொன்ன கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான். இந்த கோவில் யாரெல்லாம் தெரியும், யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவள்ளூரில் தான். ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அன்னதானம் குடும்பம் இருக்கும். இங்கே என்னென்னா அந்த கோபுரத்துக்கு என்னென்னா சூடம் ஏற்றுறது எல்லாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே எல்லாம் சாமி கும்பிட்றதுலாம் இங்கே தான். நானும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டேன். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும், எல்லாருமே அங்கே பூ ஊற்றுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கோவில் ரொம்பவே இந்த ரெண்டுக்கும் ஸ்பெஷல். உங்களுக்கு கடன், நோய் இந்த ரெண்டுலேருந்து ஈஸியாக நீங்கள் விடுபடலாம். முன்னாடி நான் கோவில் உள்ளே என்னன்னா சாமி கும்பிட்டேன். இப்போ சைடு ஒரு குளத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த குளம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் போக போக வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே நிறைய கடை இருக்கும். இந்த நிறைய கடத்தில் வெள்ளம்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த வெள்ளம் எதுக்கு வச்சுருக்காங்க, என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லா கடையிலையுமே வெள்ளம் இருக்கும். ஸோ அந்த வெள்ளம் தான் இந்த ரெண்டுக்கும் மெயினான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, சொல்யூஷனே சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஈவினிங் டைம் போனேன். அதை ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு லைட்டு டிம்மாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் குளம். பட் முன்னாடியெல்லாம் குளம் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவரு தான் வாங்கி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குளம் தான் இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு குளம். இந்த குளத்துல ஃபஸ்ட்லாம் முங்கி எழுந்திரிச்சா நோய் தீரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ இது மாதிரி முங்குறாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த குளம் என்னென்னா ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திதி கொடுக்கறது, தலைமுடி எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். இந்த அமாவாசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இங்கே அவ்வளோ கடைங்க இருக்கும், சைட்லலாம் போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்கள், தலைமுடி எடுக்கிறதுக்கு கூட இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது எல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம திருவள்ளூரில் இருக்க வீரராகவ டெம்பிள் தான் என்னன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவே ஸ்பெஷலான கோவில். இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ அதை நான் எப்படியெல்லாம் பண்ணணும், அங்கே காமிச்ச அந்த குளம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் என்னென்னா 10 லட்சம் கடன் இருந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி தீர்த்தேன், அதே மாதிரி தீராத நோயின்னு சொன்னேன். ஸோ இதை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்களும் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு தான் அவங்களுக்கு இப்போ அந்த நிரந்தரமாக குணமாயிருச்சு. ஸோ தீராத நோய், தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கமெண்ட்ல ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு திருவள்ளூர் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க. ஸோ இது எப்படியெல்லாம் நீங்கள் வரணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ கடன் பிரச்சனை எனக்குமே ஒரு 10 lakhs கடன் இருந்துச்சு. ஸோ 10 லட்சம் கடன் எனக்குமே இந்த விஷயம் இந்த கோவில் பற்றி தெரியாது. ஸோ நானுமே ஒரு மேகசின், அதாவது குமுதம் அந்த மாதிரி புக்கு படிக்கும்போது வீரராகவ டெம்பிள் என்னன்னா இந்த மாதிரி கடன் இருந்தால் அது இதாகும், தீரும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. சரி, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னன்னா ஒரே ஒரு வாட்டி தாங்க போனேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரே ஒரு வாட்டி தான் போனேன். அது போனதுலேருந்து தொடர்ந்து ஒரு 3 monthக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆச்சு. ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் அந்த மாதிரி மேகசைனில் பார்த்துட்டு ஒரு வாட்டி, அது எப்பயுமே அமாவாசை இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு அமாவாசைக்கு தான் என்னென்னா போயிருந்தேன். நீங்கள் அமாவாசைக்கு என்னென்னா காலையில் நான் வீடெல்லாம், அதுக்கு முன்னாடி நாளே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு, அங்கே என்ன ஸ்பெஷல்னா அமாவாசைக்கு தான் அந்த குளம் திறப்பாங்க. ஸோ அந்த குளம் திறக்கும்போது அங்கே நீங்கள் எல்லா கடையிலையும் சுற்றி பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லா கடையிலையுமே சின்ன சின்ன கடை, அங்கே பக்கத்தில் இருக்க கடை எல்லாத்துலேயுமே வெல்லம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெல்லம் தான் அங்கே ஸ்பெஷலே. இதை நீங்கள் வீட்லேயும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு என்னென்னா நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் இப்போ ஊர்லேருந்து வரீங்க, வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா, ஏதாவது வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வெல்லம் வாங்கி வச்சுட்டேன். வீட்லேயும் நான் கடையில் நான் வீட்டில் வாங்கி அதுக்கு முன்னாடி நாளே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அது தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அமாவாசை. ஸோ அப்போ நான் போகிறதுக்காக நான் வியாழக்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் வாங்கி வச்சுட்டு வீட்லேயே நான் ஈவினிங் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். என்னென்னா எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை இந்த மாதிரி அதிகமாக இருக்குது.
ஸோ அதெல்லாமே வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தை வாங்கி நைட்டே நான் வீட்டில் சாமி படத்துக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் காலைல எடுத்துகிட்டு போனோம். ஸோ அங்கே நீங்கள் எல்லா கடையிலையுமே வெல்லம் இருக்கும். நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்தாலுமே அங்கே பக்கத்தில் வெல்லம் இருக்கும். ஸோ நீங்கள் வெல்லம் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி உப்பும் அங்கே வந்து விற்பாங்க. அதேமாதிரி அகத்திக்கீரை இதெல்லாமே அங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நீங்கள் வந்து வெல்லம் வாங்கிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த அமாவாசை மட்டும் தான் அந்த குளம் வந்து திறப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே நான் வெல்லம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே கடையில் இருந்தாலுமே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்து பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நைட்டே வாங்கி வச்சுட்டு சாமிக்கிட்ட உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு அதை வந்து நீங்கள் அடுத்த நாள் அந்த வெள்ளத்தை வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நார்மலாக சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு அந்த வெள்ளத்தை வந்து அந்த குளத்துல வந்து தூக்கி போடணும். ஸோ இதுதான் அங்கே மெயினே. நீங்கள் எப்படி அந்த வெள்ளத்தை தூக்கி போட்டு அந்த வெள்ளம் வந்து கரையுதோ அந்த மாதிரி உங்கள் கடனும் கரைஞ்சிரும். இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஐதீகம். அங்கே ரொம்ப வந்து என்னது ஸ்பெஷலாக வந்து நடக்குது. ஸோ இதை வந்து நான் அந்த மேகசினில் படித்த மாதிரி நான் வீட்டிலே வாங்கி வச்சுட்டு சரி எனக்கு கண்டிப்பாக இது வந்து நடத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னென்னா ஒரு ஏன்னா இது மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நமக்கும் வந்து நடந்தா நல்லதுதான் அப்படின்னு எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து அந்த வெல்லம் வாங்கிட்டு போய் வீட்டில் அங்கே வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் கோவில்லையும் போயிட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குளத்துக்கு போயிட்டு அப்போ வந்து யாரும் அங்கே இல்லை. எல்லாமே வந்து என்னென்னா அமாவாசை அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சுற்றி நிறைய வந்து என்னென்னா திதி கொடுக்குறது, அதுக்கப்புறம் நிறைய கடைங்க, அது தலைமுடி அந்த முடி இறக்குறது, அது மாதிரிலாம் நிறைய அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் அங்கே வந்து வெல்லம் வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வரும்போது கூட. ஸோ நானுமே வந்து அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது எங்களோட கடன் வந்து அடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கடன் இருக்கிறது வந்து ரொம்பவே மைண்டு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும். நீங்கள் என்னதான் நம்ம சம்பாரிச்சு நல்லா இருந்தாலுமே ஒரு சின்ன கடன் இருந்தாலே நமக்கு ஒழுங்காக தூக்கம் வராது. அவங்க வந்துருவாங்களோ இவங்க வந்து கேட்பாங்களோ நம்மக்கிட்ட அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மைண்டு ஒரு இதாகவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது உங்கள் பிள்ளைங்களுக்கோ அடுத்தவங்க இது வர வரைக்கும் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவு கடன் இல்லாமல் வாழ பாருங்கள். அதுதான் ரொம்பவே நல்லது. கடன் கழுத்து நெரிக்கும்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே உண்மைதான். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு போனேன். வெள்ளத்தை வந்து கோவிலில் வந்து அந்த குளத்துல வந்து என்னென்னா விசிறிட்டேன். நீங்கள் வந்து என்னென்னா இந்த வெள்ளம் கரையிற மாதிரி என் கடனும் சீக்கிரம் கரைஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தை விசிறிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து என்னென்னா வந்தீங்க அப்படின்னா அங்கே வெள்ளம் விற்பாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி சாமியெல்லாம் கும்பிட்டு அது மாதிரி குளத்துல வந்து வெள்ளத்தை கரைச்சிருங்க. ஸோ தூக்கி போட்டுருங்க. நான் அந்த மாதிரி தான் தூக்கி போட்டேன். ஸோ அங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா அமாவாசைக்கு திதி கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய வந்து அங்கே அந்த வீரராகவர் கோயிலில் வந்து அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். முக்கியமாக அங்கே வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது வந்தாலும் சரி, சாப்பிட டைம் ஆகிடுமே அன்றைக்கி வந்து என்னென்னா ஃபுல் டே அந்த மாதிரி இருக்கும், கோவில் திறந்துதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லி பயப்படவே வேணாம். நாங்கள் அன்னதானமும் போட்டுகிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் போடுவாங்க. அப்புறம் மதியத்துக்கு மேலே அங்கே ஒரு மணிக்கு வந்து அங்கே அன்னதானம் வந்து டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ கோவிலுக்குள்ளேயே அதுவும் வந்து இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு வெளியூர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னா பிரச்சனை, அதெல்லாம் வேணாம். சென்னையிலேருந்து வரீங்க இல்லை வேறு எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எந்தெந்த ஊருன்னு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த ஊர்லேருந்தே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் மேலே அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. எல்லா கடனுமே வந்து ஈஸியாக வந்தேன்னா உங்களுக்கு சம்பாரித்து கட்டுற மாதிரி கடவுள் வந்து பண்ணி கொடுப்பாரு. எங்களுக்கு அப்படி தான் முடிஞ்ச அளவு எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேஜர் அந்த அமௌண்ட்டு கடன் எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதிக வட்டி கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நம்ம இது பண்ணுறது, அந்த மாதிரி கடன்லாம் எங்களுக்கு இப்போ இல்லை. ஸோ அது மாதிரி வந்து கடவுள் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நடக்கும். நீங்கள் வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக வரலாம். நீங்கள் அந்த குளம்லாம் காமிச்சிருப்பேன். நான் வந்து ஒரு ஈவினிங் டைமில் போனேன். இன்றைக்கி பங்குனி உத்திரம், அதனால் ஈவினிங் டைமில் போனேன். ஸோ அப்போ தான் ஷூட் பண்ணேன் அந்த வீடியோலாம். இன்னும் நீங்கள் மார்னிங்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ரொம்ப பேர் வந்து அங்கே அமாவாசைக்கு திதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தலைமுடி மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கடன் பிரச்சனைக்கு. அதே மாதிரி வந்து தீராத நோய் பிரச்சனை அப்படின்னு வந்து என்னென்னா சொன்னேன். அங்கே வந்து என்னென்னா உப்பெல்லாம் விற்பாங்க. ஸோ உப்பு விற்கிறதுமே அங்கே வந்து என்னென்னா அந்த கோவிலுக்குள்ளேயே வந்து உப்பு அள்ளி போடுவாங்க. உப்பு வந்து என்ன இது பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே அமாவாசை தான் பண்ணணும். ஸோ நீங்கள் 3 அமாவாசை தொடர்ந்து வரணும். இந்த உங்களுக்கு ஏதாவது நோய் பிரச்சனை ரொம்ப ஏதாவது நோய் இருக்குது, ஏதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு டிசீஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3 அமாவாசை வரணும் தொடர்ந்து. நீங்கள் 3 அமாவாசை வீட்லேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த நோய் எங்களுக்கு தீர்ந்தணும்னு சொல்லிட்டு
காலையிலே வந்து என்னன்னா நீங்கள் எம்டி அது வெறும் வயிற்றுல தான் வரணும், எம்டி ஸ்டமக்கில் வரணும். ஸோ சாப்பிடாம ஒரு விரதம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விரதம் இருந்து தான் நீங்கள் வந்து இதை வந்து முடிக்கணும். ஸோ விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த நோய்க்கு எனக்கு சரியாயிடணும், இந்த நோய் எனக்கு திரும்ப வராத மாதிரி கடவுள் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு போகணும். தொடர்ந்து 3 அமாவாசை வரணும். நீங்கள் வந்து இந்த 4வது அமாவாசை கண்டிப்பாக அந்த நோய் வந்து கண்டிப்பாக அது குணம் அடைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஸோ இது 3 அமாவாசை தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க பெருமாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவார். நீங்கள் யாரெல்லாம் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க. எந்த தீராத நோயாக இருந்தாலும் அங்கே சரியாயிடும். அங்கே உப்பும் வந்து என்னென்னா இறப்பாங்க, உப்பு மிளகு எல்லாமே அங்கேயே எல்லாமே விற்பாங்க. உங்களுக்கு எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரல, இப்போ தான் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வரேன், இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இது வேறு ஏதாவது மூலியமாக தெரிஞ்சிருந்தீங்கனாலுமே தாராளமாக பண்ணிட்டு போங்க. பெருமாள் வந்து கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தீராத நோய் பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பண்ணி வைப்பாங்க. நானுமே வந்து எனக்கு வந்து கடன்லேருந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து சின்ன கடனாக இருந்தாலுமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்குமே வந்து அது நல்லது நடந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரெண்டுமே ஒருத்தவங்க வந்து நோயால் அவதிப்பட்டாங்கன்னு சொன்னல, அவங்களுமே அப்படி தான். ஸோ அவங்களுக்குமே வந்து கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்னன்னா அது வந்து குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே அது மிராக்கிள் மாதிரி அவங்களுக்கு வந்து நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்க. ஈஸியாக வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். திருவள்ளூரில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். திருவள்ளூர்லேருந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.